ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலுக்காக தமிழ் செல்வனுக்கு சாகித்ய அகாதமி விருது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ 2025 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி அவார்டை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே இருக்கக்கூடிய ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன், அதாவது இந்தியன்ஸ் நேஷனல் அகாடமி அண்ட் லெட்டர்ஸ் தான் இந்த சாகித்ய அகாதமி அவார்டை வந்து வழங்குவாங்க. ஸோ இது எத்தனை மொழிகளில் வந்து வழங்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது 24 மொழிகள், அதாவது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இந்த 8th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸுக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக இங்கிலீஷுக்கும் ராஜஸ்தானி மொழிகளுக்கும் சேர்த்து 24 மொழிகளுக்கு இந்த சாகித்ய அகாதமி விருதானது வழங்கப்படுகிறது. ஸோ இதில் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்தாளர் தமிழ் செல்வன் அவர்களுக்கு தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற அந்த நூலுக்காக 2025 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து ஞானபீடம் விருதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு உயரிய இலக்கிய விருது. ஸோ ஞானபீட விருது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அவார்டு மட்டும் வழங்குவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 24 மொழிகளுக்கும் சிறுகதை, நாவல், இலக்கியம், விமர்சனம் உள்ளிட்ட அந்த கேட்டகரிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விருதுகளானது வழங்கப்படும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 அதே மாதிரி பட்டயமும் வழங்கப்படும். இதில் இந்த தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூல் பார்த்தீங்க அப்படின்னா 1913 1970 ஆண்டிலிருந்து அந்த தமிழ் சிறுகதையினுடைய உலகின் பரிணாம வளர்ச்சியை வந்து விரிவாக ஆராயக்கூடிய நூல் தான் இந்த தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படின்ற நூல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 900 பக்கம் வந்து இருக்கு. ஸோ இதை வெளியிட்டவங்க யார் அப்படின்னா எந்த பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாரதி புத்த கலாயம் பப்ளிகேஷன்ஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தமிழ் இலக்கிய சிறுகதையின் வேர்கள் போக்குகள், ஸோ இது எப்படி வந்து அந்த வேரூன்றி வளர்ந்தது, இதனுடைய போக்குகள் எப்படி இருந்தது, இதனுடைய படைப்பாளிகள் யார் அப்படிங்கிறது தான் 1913 1970 வரைக்கும் தமிழ் செல்வன் அவர்கள் தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற நூலில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வருடமும் டிசம்பர் மாதம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக ஒரு அவார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது செம்மொழி லிட்ரரி அவார்டு அப்படிங்கிறது இந்த சாகித்ய அகாடமி விருதுக்கு பதிலாக கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு ஸ்டேட் கொடுக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் லெவல் அவார்டாக இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஜான்வரி 18th. ஸோ இதில் வந்து முதலாக அவங்க ஒரு 7 மொழிகளுக்கு மட்டும் இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா, பெங்காலி, மராத்தி போன்ற அந்த அவார்ட்ஸ் வந்து இந்த மொழிகளுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு மாற்றாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சாகித்ய அகாடமி அவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1954 ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கு. முதலாக தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா சேதுப்பிள்ளை அவர்களுக்கு 1955 ஆண்டு தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்காக இந்த சாகித்ய அகாதமி விருதானது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிகள் கடுமையாக அமல்படுத்த உத்தரவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் எலெக்ஷன்ஸில் வந்து கவர் ஆகும். கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா பகுதி 15 வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கான விதிமுறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் தி பவர் டு சூப்பர்வைஸ் அண்ட் கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அந்த எலெக்ஷனை நடத்துவதற்காக அந்த அதிகாரத்தை வந்து இந்த ஆர்டிகல் 324 வந்து முழுமையாக கொடுக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிகளை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த கோட் ஆஃப் கண்டக்டை வந்து கொண்டு வராங்க. இதனுடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்த்தோம்னா முதலாக 1960 ஆண்டு கேரளாவில் நடந்த அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனில் தான் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் முதலாக இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் விதிகளை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் அதே மாதிரி அந்த தனி மனிதர்களுக்கும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1962 நடந்த அந்த லோக்சபாவில் இந்த கோட் ஆஃப் கண்டக்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 1962 1991 வரைக்கும் நிறைய கோட் ஆஃப் கண்டக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக 1992 ஆண்டில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா டிஎன் சேஷன் அவர்கள். ஸோ அவர் வந்து ஆர்டிகல் 324 பேசிஸில் ஏதாவது விதிமீறல்கள் கடுமையாக நடந்ததுன்னா அந்த எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணுறதுக்குள்ள அதிகாரம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு 8
தலைப்பின் கீழே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட். ஸோ அதாவது எலெக்ஷன் விதிமுறைகள் வந்து நடைமுறையில் இருக்கும்போது எந்த மாதிரியான அணுகுமுறையை வந்து தனி மனிதர்கள் மற்றும் அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா மீட்டிங்ஸ் வந்து எந்த அளவில் இருக்கணும், அதே மாதிரி ப்ரொசஸிங்ஸ் பார்ட்டிஸ் இன் பவரில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, போலிங் டேயில் என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டும், போலிங் பூத் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறமா கைட்லைன்ஸ் ஆன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது எந்த அளவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்கக்கூடிய டைமில் அவங்களே இந்த கோட் ஆஃப் கண்டக்டை வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் தொடர்பாக ஏதாவது புகார் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான உதவி எண்ணை பரிந்துரைச்சிருக்காங்க 1950. அதே மாதிரி வெப்சைட் வழியாக ஏதாவது புகார்கள் கொடுக்கணும்னா இசிஐ நெட் வெப்சைட்டில் போய் சி விஜில் அப்படிங்கிற அந்த இதில் வந்து போனால் போதும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது அரசியல் கட்சிகளுக்கு மைதானங்கள் அதே மாதிரி ஹெலிகாப்டர் இறங்குதளம் வேணும் அப்படின்னா இவங்க வந்து இசிஐ நெட்டில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சுவிதா அப்படிங்கிற போர்ட்டலில் போனால் அவங்களுக்கு அதுக்கான பெர்மிஷன்ஸ் வந்து வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கார் விருது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த படத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பேட்டில் ஆஃப் அனதர் அப்படிங்கிற அந்த படத்துக்கு வந்து 6 ஆஸ்கார் விருதுகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எந்தெந்த பிரிவுகளில் அப்படின்னு பார்க்கும்போது சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த குணச்சித்திர நடிகை, சிறந்த பின்னணி இசை, சிறந்த சர்வதேச திரைப்படம், சிறந்த நடிகர்கள் தேர்வு அப்படிங்கிற பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பேட்டில் ஆஃப் அனதர் அப்படிங்கிற படம் 6 ஆஸ்கார் விருதுகளை வந்து பெற்றுள்ளது.